மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். அண்மை செய்தி. மேகதாது அணை திட்டத்தை கட்டாயம் செயல்படுத்தியே தீருவேன் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பாரதிராஜா. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட இருக்கும், அதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது, மேலும் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? முதல்ல இந்த கருத்துக்கான பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். தற்போது பாராளுமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள வேளையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. இதில் திமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசை செயல்படுத்த விடமாட்டோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த டி.கே. சிவகுமார், அது திமுகவின் அரசியல் கோட்பாடு, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம். நான் நீருக்காக கர்நாடகாவின் ஒவ்வொரு தெருவிலும் நடந்திருக்கிறேன். எனவே மேகதாது அணை திட்டம் என்பது கட்டாயம் செயல்படுத்தியே தீருவேன். இந்த திட்டத்தின் மூலமாக கர்நாடகா மட்டும் பயன்பெறாது, தமிழக மக்களும் பயன்பெறுவார்கள் என்பதை குறிப்பிட்ட அவர், அது மட்டுமல்ல, நீதிமன்றம் எவ்வளவு தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. 177.25 TMC தண்ணீரை நாங்கள் கட்டாயம் வழங்குவோம். அதற்கு இந்த மேகதாது அணை திட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். இந்த விஷயத்தை தமிழக மக்களும் விரைவில் புரிந்து கொள்வார்கள். இதில் மாற்று எண்ணம் இருக்கக்கூடாது. நாங்கள், அதாவது இங்க டி.கே. சிவகுமார் அவர்கள் கூறும்போது, கர்நாடக அரசு அனைவரையும் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கிறது. தமிழர்கள், கன்னடர்கள் என்ற பாகுபாடு கிடையாது. உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஒரே போலத்தான் பார்க்கிறது என்பதை தெரிவித்த அவர், ஒரு நாள் இந்த விஷயத்தை தமிழக மக்களே புரிந்து கொள்வார்கள், மேகதாது திட்டத்திற்கு அவர்களும் ஒப்புக்கொள்வார்கள் என்று கூறியிருக்கிறார். தேர்தல் நெருங்கியிருக்கும் வேளையில் கர்நாடகா மட்டுமல்ல, தமிழகத்திலும் இந்த மேகதாது திட்டம் என்பது மிக பெரிதாக எதிரொலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திட்ட வரைவு அறிக்கை அனைத்தையும் கர்நாடக அரசு சமர்ப்பித்து விட்டது. திட்ட ஒப்புதலுக்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் மேகதாது அணை திட்டத்துக்கு தடை குறித்து தற்போது கருத்து தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கருத்து தெரிவிப்பதற்கு முக்கிய காரணம் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி இரண்டுமே இந்தியா கூட்டணியில் இருக்கின்றன. எனவே இவர்களின் நிலைப்பாடு என்ன என்பது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. கர்நாடகாவில் ஆட்சி செய்யும் காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், அதே போல தமிழகத்தில் திமுகவாக இருக்கட்டும், அவர்களது மாநில விஷயங்களில் கட்டுக்கோப்புடன் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இவர்கள் இருபது அறிக்கையும் குறிப்பிடுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.